கோர்ட்டினுடைய அந்த அவங்க கோர்ட்டில் அட்டன் பண்ணி அவங்களுடைய காப்பி வெளியில் வரும்போது அவர்கள் வந்து நான் இதுதான் கொடுத்துருக்கேன்னு வந்து அடுத்துல வந்து வெளியிட்டாங்கன்னா அப்போ அதை இதையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும் நமக்கு. அது இது ரெண்டு ஒன்று தானா, இல்லை இது வேறையா, இது இது வந்து தயாரித்து வெளியிட்டதா, இல்லை இதில் வந்து அந்த ஸ்டாம்ப் போட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணி வாங்குறதுக்கு முன்னாடி இது ரிலீஸ் பண்ணிட்டாங்களாங்கிற ஒரு விஷயம் தெளிவாக தெரிய வரும். ஆக மொத்தத்தில் அந்த விவாகரத்து மனு மீதே நம்மளுக்கு பல விதமான கேள்விகள் இருக்குது. இல்லை கேள்விகள் வந்து என்னென்னா இப்போ வந்து விஜய் தரப்பில் ஆர்டி மனு போட்டதுனால தான் இந்த கேள்வி வருது. இப்போ அதை அவர் போனால் போதுன்னு விட்டுருந்தாலும் இது வந்திருக்காது. இப்போ நல்ல வேலை அட்லீஸ்ட் அதையாவது இப்போ அவர் எடுத்தார், கையில் போட்டார். ஏன்னா ஏப்ரல் 20ஆம் மேலே அவர் கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது தகவல் சொல்ல கூட இருந்திருக்கலாம். ஏன்னா எலெக்ஷன் இப்போ நெருங்குது, இப்போ நேரம் இல்லை அவருக்கு. அதனால் அட்வொகேட் வச்சு ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. இப்போ சங்கீதா தரப்பு இந்த செய்தி போயிருக்கும். இப்போ போயிருக்கும்போது அவர்கள் அட்வொகேட்டை வச்சுட்டு இது இவருடைய என்ன விளக்கம் அவருடைய அட்வொகேட் சார்பாகவும் சொன்னாலும் சிறப்பாக தான் இருக்கும். அப்போ ஆக மொத்தத்தில் பெண்களுடைய ஓட்டை காலி பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லாமா? இல்லை, மொத்தத்தில் எல்லா பேருமே புதுசாக ஒருத்தர் வரும்போது 4 பக்கமும் வந்து இடி உள்ளதாங்க செய்யும். அது எந்த பக்கம் வருது எந்த அம்பு வருதுன்னே தெரியாது. அதை சரிங்களா, அதெல்லாம் தாண்டி தான் போய் ஆகணும். அதையும் தாண்டி விஜய் போயிட்டு தான் இருக்கார் நான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து என்ன நிலவரம் வருது, சொந்த பிரச்சனை அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் தகவல் வெளில வரும்போது பேச வேண்டிய சூழ்நிலைக்கு எல்லாமே ஆளாகிறாங்க. ஆனால் சரியான நேரத்தில் வந்து இந்த ஆர்டி மனு போட்டிருக்காங்க அப்படிங்க. ஆமாம் சார், ஏன்னா இப்போ தேவையாக அவருக்கு. ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை ஐலண்டை எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. எப்படி வந்தது? ஸோ ஏன்னா இந்த நேரத்தில் தேவைப்படுது. யார் மூலம் வந்திருக்குங்கிறத விஜய் தரப்பில் தெளிவுபடுத்துறதுனா மக்களுக்கு புரிய வைக்கலாம்னு நினைக்கிறார். இது மக்களுக்கு தெளிவுபடுத்தணுன்ற நோக்கத்தில் தான் விஜய் வந்து ஆர்டி கேட்டிருக்காரு. இப்போ அது அந்த மனு போடுறது காரணம் தான். ஸோ மக்கள் ஏன்னா ரொம்ப நாளாக அவர்கிட்ட வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார் இந்த மாதிரியான செய்திகள் உங்களை குறித்து நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து தவறான செய்திகள் பரப்பப்பட்டுகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு, அது ஒரு பதில் கொடுங்க அப்படின்றதுக்கான முதல் முயற்சியாக இது இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்டெப் எடுத்திருக்கார். ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்க்குங்கிற ஒரு நோக்கம் தான். பட் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே கண்டிப்பாக விஜய் தரப்பிலிருந்தும் சங்கீதா தரப்பிலிருந்தையும் ஜேசன் சஞ்சய் தரப்பிலிருந்தையும் ஒரு செய்தி வர்றதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்பாராத சில செய்திகள் வரும். ஸோ நேயர்களுக்கும் மக்களுக்கு வரும். வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க என்னங்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து அவருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், மனு போட்டது வந்து அவருடைய டோட்டல் இமேஜை காலி பண்ணுறது தானே, அது வெளில வந்தது காரணம் தானே. அதில் தானே வந்து கேள்விகள் நிறைய கேட்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த நோக்கத்தில் தானே அவர் அடுத்தடுத்த ட்ரிகர் பண்ண போதுன்னா ஒரு ரிசப்ஷனுக்கு வந்து கூட்டு போனாங்க ஒருத்தரை. ஸோ இப்படி மேற்கொண்டு பிரச்சனைகள் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு தானே இருக்காத. ஸோ அதனால் டோட்டலாக அந்த விஜய் நேம் மக்கள் மத்தியில் டேமேஜ் பண்ணுங்கிற ஒரு நோக்கம் அதற்கு இந்த மனு வந்து பயன்பட்டுருக்கு. ஸோ பேசிக்கலாக ஸ்டார்டிங்கில் பயன்பட்டுருக்கு. இந்த விஷயத்தை பற்றி நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறோம், ஆனால் இதை பற்றி யாருமே டிஸ்கஸ் பண்ணலையே சார். இல்லை, அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த மனு வரும்போது பேசப்பட்டது. இப்போ ஆர்டி கேட்டிருக்க மனு போட்டிருக்காங்க. உண்மையா பொய்யான்னு கேட்ட உடனே அதை பற்றி பேசுறதே சைலண்ட் ஆகிட்டாங்க எல்லாருமே. இல்லை, வரும், எப்படி இருந்தாலும் வரும். இப்போ செய்தியில் வந்து கண்டிப்பாக ஒரு அட்வொகேட், அதுதான் அட்வொகேட் இருக்காங்க. சங்கீதா தரப்புலையும் அட்வொகேட் இருக்காங்க, விஜய் தரப்புலையும் இருக்காங்க. செய்திகள் வரும்போது வெளில வரும் நமக்கு. அது அப்படி இல்லை சார், இந்த மாதிரி செய்தி வந்துச்சுன்னு எல்லாருமே உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்களா சார்? ஐயோ அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மனுவே போட்டிருக்காங்க பாருன்னு யாரும் பேச மாட்டேன்றாங்க சொன்னேன். அதை சொல்றீங்களா? பேசுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ தானே கேட்டிருக்காரு, அதனால் ஒரு 1 by 1 வரும். இப்போ அதை ஏன்னா நெகட்டிவ் நியூஸ் வரும்போது மட்டும் அப்படியே பரபரப்பாக பேசுகிறாங்களே சார். இப்போ இதையும் பேசணும்ல, பாருங்க அந்த ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக பொய்யானே தெரியல அப்படின்னு பேசணும்ல, ஏன் யாரும் பேச மாட்டாங்க? சரி, அந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மவுஸ் ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஒரு கேள்வியில் வரும் இல்லையா? அதனால் வந்து அதை மக்கள் தீர்ப்பு எதுன்னு தெரியாது சார். மொத்தத்தில் எல்லா பேரும் புரிஞ்சுக்கணும். அதை இந்த ஓட்டு போகிற நேரத்தில் எவ்வளோ பேருடைய மைண்டு மாறுங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் போய் ஓட்டுகள் எவ்வளோ மாறி குத்திருக்காங்கன்றது தெரியும் உங்களுக்கு. மக்கள் தீர்ப்பு தான். மக்கள் தீர்ப்பு எது வந்தாலுமே எல்லாருமே தலைவனையும் ஏற்றுக்கொள்ளணும். யார் ஆட்சி அமைச்சாலுமே சிறப்பு தான். என்னுடைய கருத்து அதுதான். தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சிறப்பான விஷயங்களை யார் ஆட்சிக்கு வந்தாலுமே செய்யணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். பட் இங்கே புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார், அவ்வளோதான். ஸோ முயற்சி பண்ணுறார். மக்கள் என்ன தீர்ப்பு விடுவான்னு தெரியாது நமக்கு. அதை சார் அவர் இன்னும் வரக்கூட இல்லை சார். நீங்கள் நில்லுங்க, நின்றுட்டு அதுக்கப்புறமா கூட ஏதாவது பேசிக்கலாம். நிற்க கூட இல்லை, அதுக்குள்ளவா சார் இவ்வளோ எதிர்ப்பு? அதுதான் எனக்கு இல்லைங்க, அவர் தான் மக்கள் செலவுக்கு எவ்வளோ காமிக்கிறார் இல்லைங்க. கூட்டம் வருது, விஜய் டிவிகேன்னு டெல்லி போனால் அங்கே ஒரு குரூப்பு வந்து விஜய் வரவேற்கிறாங்க, கத்துறாங்க. இப்போ மும்பை போனார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா விஜய்ன்றாங்க, டிவின்னு கத்துற போது டோட்டலாக இந்தியா பூரமே அவருக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. அப்போது ஏன்னா ஒரு நடிகர், மிகப்பெரிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால அந்த ஆட்டோமேட்டிக்காக விஜய் பார்க்கணும் பேசணுங்கிற அந்த ஒரு நோக்கம் மக்களுக்கு நிறைய இருக்கும். அதனால் மக்களுடைய ஆதரவும் தன்னுடைய செல்வாக்கும் என்னங்கிறத 2 மாநாட்டிலையும் கிட்டத்தட்ட 7 தொகுதியில் பரப்புரை பண்ணும்போது காமிச்சிட்டார் இல்லையா? அதனுடைய நோக்கம்தான், வேறு எதுவும் இல்லை. பெரம்பூருங்கிறது வந்திருக்கு. பட் பெரம்பூர் மக்கள் தான் முடிவு பண்ணணும்.
அவர் ஜெயிக்க வைக்கிறது போக்க வைக்கிறது வந்து பெரம்பூர் மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அவருடைய மனசை பொறுத்து தான். நாம் இப்போ அவர் தோத்துருவார் ஜெயிச்சிடுவாங்கிறத நம்ம வந்து கணிப்பில் சொல்லவே முடியாது. எந்த தொகுதி நிற்கிறோம் அந்த தொகுதி மக்கள் தான் முடிவு செய்யணும். பட் மக்கள் எந்த ரிசல்ட் கொடுத்தாலுமே அதை தலைவனிங்க ஏற்றுக்கொள்ளணும். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணி ட்ராவல் பண்ணணும். இதுதான். அதான் சார் நான் கேட்குறேன். விஜய் பெரிய ஆள் கிடையாது, அவர் ஜெயிக்கவும் மாட்டார், அவர் தான் தோக்க போகிறார்ல சார். அப்புறம் எதுக்கு அவரை பற்றி தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிறான்னு கேள்வி கேட்குறேன். இல்லைங்க, பேசானே செய்வாங்க. அந்த இடத்துல இருக்கார் இல்லைங்க அவர் பெரியார் இல்லையாங்க, அப்புறம் ஏங்க பேசுகிறாங்க? இல்லைங்க, பெரியாள் சின்னாள்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அவங்க தான் சொல்கிறாங்க. எல்லாருடைய பார்வைக்கும் இந்த விஜய் பெரியாளுங்கிறது தெரியுது. தெரியும் போது பேசுகிறாங்க எல்லா பேருமே. மக்கள் செல்வா காமிச்சிட்டாங்க இல்லைங்க. மக்கள் செல்வாக்கு உடைக்கிறதுக்காக தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது வரதானே செய்யும். அது எல்லாருக்குமே வருங்க. இப்போ இருக்கிற வந்து ஆப்போசிட் பார்ட்டிகளே பேச செய்வாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிற யாராவது சொல்கிறாங்களா? கிடையாதுல்ல. இவங்களுக்கு குறை அவங்களுக்கு குறை இவங்களுக்கு குறைன்னு தானே சொல்லிகிட்டே இருக்காங்க. அது தேவையில்லைல்ல. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எல்லா பேருமே சொல்கிறேன், அரசியல் கட்சி எல்லா தலைவர்களுமே மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? ஸோ நாட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்க? எதிர்கால திட்டம் என்ன? ஸோ இளைஞருடைய படிப்பு என்ன, வேலைவாய்ப்பு என்ன? இது சம்மந்தமாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து உங்களுடைய அறிக்கைகளாக கொடுத்தீங்கனாலே மக்கள் யோசிப்பாங்க. இவ்வளோ அறிக்கைகள் நம்ம சிறப்பாக வரும்போது அவளுக்கு கொடுப்பாங்க. ஒருத்தரை யாரையுமே அடித்து யாரையும் காலி பண்ணி வந்து வெற்றி பெறுங்கிறது வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நான் அதை பட் உங்களுடைய செல்வாக்கு, உங்களுக்கு இருக்கிற மக்கள் வந்து இருக்கிற மதிப்பை நீங்கள் கூட்டிகிட்டு கொண்டு போய் சேருங்க. மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. இது யாராக இருந்தாலுமே சரி. அப்போ மக்கள் வந்து எது உண்மையான செய்தி, எது பொய்யான செய்தி அப்படிங்கிறத உடனே நம்ப வேணாம். அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாளாவது வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், வெளியான ஃபார்மே வந்து கேள்விக்குறியாக்கி போயிட்டேன். ஏன்னா விஜய் குறித்து ஒரு நியூஸ் வருது சார், 2 நாள் கழிச்சு அது உண்மை இல்லைன்னு வருது. இல்லை, அதுதான் தகவல் அப்படித்தாங்க வரும். எல்லாமே வருங்க. ஒரு செய்தி நீ கிடைக்கும் போது என்ன பேசலாம், டக்கு டக்குன்னு அடிக்கலாம் தோணதான் செய்யும். அது வரதான் செய்யுங்க. எல்லாருக்குமே வருங்க. அது நேச்சுரல். நீங்கள் வெறும் நடிகராக இருந்தால் யாராவது கேள்வி கேட்டாங்களா, பேசினாங்களா விஜய்? இல்லை. அவர் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தார், சம்பளம் வாங்கினார், படத்தை முடிச்சார், படத்தை கொடுத்தாரு, போயிட்டார். பட் இனி அரசியல் வந்திருக்காங்க. வரும்போது இந்த கேள்விகள்லாம் வரும். இவங்களே தான் சார் பேசி பேசி அவரை பெரிய ஆளாக்கி விட்டாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். நான் எஸ் ஆக்கி விட்டாங்களா, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மக்களுக்கு இறுதி தீர்ப்பு மக்கள் கையில் தான். ஏதோ ஒரு படத்தில் அவர் அப்படியே விட்டுருந்தா கூட வந்திருப்பாப்புல போயிருப்பாப்புல, பேசி பேசியே அதை. ஸோ இப்போ ஜனநாயகம் படத்தை கூட நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா ஜனம் 9 தடவை வந்துட்டு அதை பாட்டு 10 நாள் ஓடிட்டு போயிருக்கும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை நார்மலாக விஜய் படத்தை மாதிரி பார்த்து முடிச்சிருப்பேன். இப்போ அது வந்து வரல ப்ராப்ளம் போது இப்போ மகள் வந்து என்னதான் அந்த படத்தில் இருக்குது, என்னதான் சொல்ல வந்திருக்காங்க, எதுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க, ஏன் சென்சார் சர்டிஃபிகேட் தரல, ஏன் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்ற அந்த ஒரு இப்போ படத்துக்கு ஹைப் ஆட்டோமேட்டிக்காக ஏறி போய் நிற்குது. இப்போ அதே மாதிரி தான் விஜய்க்கும் ஆகிப்போச்சு. எஸ், அவர் பாட்டு வந்துட்டு இருந்தாருன்னா மக்களை சந்திக்கலன்னு பாரு போயிட்டு இருந்தாருன்னா மக்களுடைய தீர்ப்பு கண்டிப்பாக மக்களுக்கு யார் நல்லது செய்தாரோ நல்லது செய்வர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லைங்க என்னை பொறுத்த மட்டும். அதுதான் நான் சார் சொல்கிறேன். நம்மளுக்கு விஜய் பிடிக்கலன்னா அப்படியே விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நிற்கிறதும் தெரிஞ்சிருக்காது, வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்காது, போகிறதும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் நெகட்டிவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் இங்கே பப்ளிசிட்டி கொடுத்துட்ருக்காங்கிறத நான் திரும்ப சொல்கிறேன். இல்லை, அதுதாங்க, அது வந்தாச்சு கொடுத்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் மக்கள் மத்தியில் விஜய்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ சோஷியல் மீடியா திறந்து அவர் தான் இருக்காங்க. அதை தவிர்க்க முடியாது. அதை வந்தாச்சு, உருவாக்காச்சு, பேசியாச்சு, தூக்கி விட்டாச்சு. அது ப்ளஸ்ஸாக தான் போய் முடியுன்ற. அது ப்ளஸ்ஸாக முடியுதோ மைனஸாக முடியுதோ மக்கள் கையில் சொல்லிட்டேன் நான். அதை மக்கள் கையில் தான். அது எதுங்கிறது நம்ம கையில் கிடையாது. ஆமாம், எது நடந்தாலும் சந்தோஷம்தான், அதை ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கட்சிகள் வந்து தோல்வி சந்திக்கும் போது மக்களுடைய தீர்ப்பை தலைவணங்கி நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்களே தவிர மக்கள் வந்து அநியாயம் மாட்டாங்களோ சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு தீர்ப்பு மக்கள் மனசில் இதான் இருந்திருக்கு. ரைட், அடுத்ததுக்கு முயற்சி பண்ணால் அடுத்து வருவாங்க. ஸோ இதான் நேச்சு, தான் வந்து யதார்த்தம் இது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளணும். அதனால் யார் என்ன சொன்னாலும் எது செய்தாலுமே வெற்றியோ தோல்வியோ மக்கள் கையில். ஓகே, அதனால் வந்து நம்ம இப்படி டிஸ்க்ளைமரே போட்டுக்கலாம். ஒரு செய்தி வந்ததுன்னா அதை 1க்கு 10 தடவை யோசிச்சிக்கிங்க. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சே பேசிடலாம். ஏன்னா பேசி முடிச்சதுக்கப்புறமா இல்லவே இல்லை அப்படின்னப்போ நம்மளுக்கே இதை பற்றி ரொம்ப நாளாக பேசிட்டோமே, இப்போ இது விஷயமே மாறி போயிடுச்சு அப்படிங்கிற நம்மளுக்கே ஒரு யோசிக்கணும் வரும் இல்லையா? கண்டிப்பாக. அதனால தான் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய செய்தி இப்போ நம்மள கூட சொல்கிறோம். இப்போ நம்மளே பேசினா கூட அதை 1க்கு நீங்கள் 2 தடவை யோசிச்சிக்கிங்க. இப்போ நம்ம தரப்புலேருந்தே ஒரு செய்தி வந்தால் கூட 1க்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணியே கூட நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறத நம்மளே சொல்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், பொதுவான வரக்கூடிய செய்திகளை அவ்வளோ சீக்கிரம் நம்ப வேண்டாம். அது என்ன உண்மை அப்படிங்கிறத பார்த்துட்டு யோசிங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். அது பொறுத்து இருந்தால் கண்டிப்பாக சரி 2 நாளைக்குள்ளே என்ன செய்திங்கிறது மக்களுக்கு. ஆமாம், எந்த மாதிரியான செய்தியாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்த்தோன்னா அது ஒரு உண்மைத்தன்மை வெளில வரும். கண்டிப்பாக. நன்றி சார். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி சார்.